திருப்பூர் மாவட்டம் ராக்கிபாளையம் பகுதியில் உள்ள பச்சையப்பன் நகர் முதல் வீதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மகன் 20 வயதான சத்யநாராயணன். இவர் கோவை தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வழக்கம் போல கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்த சத்யநாராயணன் இன்று காலை வெகு நேரமாகியும் தன் அறையை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரது அறையை திறந்து பார்த்தபோது தனது அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நல்லூர் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்டமாக கல்லூரியில் சக மாணவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததும் அதுகுறித்து ஆடியோ பதிவு செய்து வெளியிட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த ஆடியோவில் தான் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் பயமாக இருக்கிறது என்றும் மேலும் ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அச்சமாக இருக்கிறது என்றும் பேசியுள்ள அவர் தனது பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் மாணவன் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்த போது இறந்த மாணவனுக்கு கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தினர் சமரசம் செய்து எழுதி வாங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. இருந்தபோதிலும் மன உளைச்சலில் இருந்த மாணவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில்தான் மாணவனின் பெற்றோர் தனது மகனின் இறப்பிற்கு காரணம் அவரது கல்லூரியில் நடந்த பிரச்சினைதான் எனவும் அதில் தொடர்புள்ள சூர்யா என்னும் மாணவனை கைது செய்ய வேண்டும் எனவும் புகார் கொடுத்துள்ளனர்.